ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்ட் 2 டை ஃபார் பிரைண்டர் தான் ப்ளே. யாரா இவன் 125k/s ஓஜி வச்சுருக்கான். இப்போ இந்த இதுலேயே நம்ம ஓஜி எடுக்கிற வரையும் அந்த வீடியோ கண்டினியூ ஆகும், இந்த பார்ட் கேம். ஓகேங்களா? ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, என் தம்பிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசுகிறான். ஆமாம், சரி. நம்மளுக்கு ரீபத் பண்ண என்ன வேணும்? கிவி வேணும், டுங்கு வேணும். நான் ஆல்ரெடி ஒரு ரீபத் போட்டு விட்டேன். ஆல்ரெடி 1 இல்லை 2 போட்டு விட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வேணால் டுங் தான் வேணும். டுங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுங் கிடச்சிருச்சு. வாவ், இந்த ட்ரிக்கு தான் நானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, மேலே வருது, ஈஸியாக இருக்குது. இப்போ நான் ஒரு ரீபத்தை போட்டு விட்ருவேன். ஓகேங்களா? எங்கே இருக்குது நம்ம பேச? நடு தானடா. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட கிவி ஆல்ரெடி இருக்குதுன்றதுனால கிவி தானே கேட்டானுங்க. சரி, ஓகே, வைங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீபர்த். ஓகேங்களா? இப்போனா ஷூஷி பிங்க்கு வேணும், மடுங்கு வேணும். மடுங்கு 3 ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா? எப்படி எவ்வளோ வேணும்னு வரத்தில்ல, அதை வர கவனிக்கலாம் மறுபடியும். ஓகே, 180 கேஸ் வேணும். கேஸ்னால் ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும். ஓகே, வாங்க போய் 180 போட்டு விட்லாம். ஆனால் எனக்கு 180 பத்தாது. கண்டிப்பாக ஒரு 220க்கு மேலே தான் வச்சுட்டு போவேன். அதான் ஈஸி நம்மளுக்கும். அதை 240கே வச்சிட்டேன். இப்போ மடுங் தான் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் டக்குன்னு போய் எடுத்துடலாம். மடுங் ஸ்பான் ஆகிடுச்சா? தேவைப்படுற நேரத்துலலாம் ஸ்பான் ஆகுது. தேவைப்படுறன்ற போது தான் ஸ்பான் ஆகும். இல்லை தேவைப்படாதுன்ற போது ஸ்பான் ஆகும். சரி, ஓகே, மடுங் ஸ்பான் ஆகலே உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மடுங் ஸ்பான் ஆகிட்டான். டே, என் பேஸ்குள்ளே பூந்துட்டான் ஒருத்தன். என் பேஸ்குள்ளே பூந்துட்டான். இது ஒரு மடுங் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். எங்கே இருக்குது? இங்கே வச்சிடலாம். ஷூஷி பாய். என்னது? இப்போ என்ன ரீபத்தை போட்டு விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு டூல் வேணுமா? க்ரொக்கடைல் பொம்படியில் க்ரொக்கடையில் வேணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 307% வரையும் கேஸை போட்டுருக்கேன். என் தம்பி 100 கேஸ்லேயே லெஜெண்ட்ரி வரையும் விட்டுட்டு போயிட்டுருக்காடி. அவ்வளோ தூரம் தான் போவான். எவ்வளோ தூரம்டா இருந்தா போடா? அது நீங்கள் வந்து பாடுண்ணா. இருடாடே, அதையும் தாண்டி நான் போகிறேன். பாடுறேன். ட்ரெஷர் ஈவெண்ட்டை ஸ்பான் ஆயிடுச்சா? சூப்பரு. ஓகே, ஆனால் அவ்வளோ தூரம் போகிறதுக்குலாம் செம்ம டைம் ஆகும் போல். அப்படியே கீழே குடிஞ்சிட வந்தான். குடிஞ்சு நேராக சீரிட்டு போவந்தான். என்னடா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் 3மே பெப்பராகவே எடுத்துருக்கேன். எங்கே போடுறடே? ஹேட்ரிக்டா. ஹேட்ரிக் ஆஃப் சில்லி. இன்னும் எவ்வளோ இது கிடைக்கும்? தெரில, 1 12k, 1 3k, 1 5k. நான் எனக்கு ஒரு கூட இல்லை. ஓடு, நீ தான் 1 million வச்சுருக்கிய. ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தக்கிட்டது கேட்டான். சரிப்பா தம்பின்னு ஏதோ அவன் குத்து விட்டான். என்னடா குத்து விட்டதில் ஹாப்பியாக இருக்கார் இவர் வேறு. இது வர போதும், நீ வேறு உனக்கெல்லாம் தர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இவனோட இவனை தூக்கிட்டு போய் அப்படியே சேல் கொடுப்பேன். இவன் தூக்கிட்டு வந்து இப்படி 2 சேல் எக்யூப்டு இதை மட்டும் சேல் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய இதை வந்து பார்த்திங்கன்னா நான் என் தம்பிக்கிட்ட கொடுத்துருக்கேன். அந்த சில்லி வந்து பார்த்திங்கன்னா 52Kக்கு கொடுத்தேன். யோ, ஓ மை காட் டே, எனக்கு ஜஸ்ட்டுடா அப்படின்னா எமரால்டு 6A1 கிடச்சிருக்கோம். சே, சரியான ஜஸ்ட்டு தெரியுமா? என் தம்பி என்ன இந்த 673 million கேட்குதுடா. அப்கிரேட் பண்ணி நான் வச்சுக்கலான்னு பார்த்தேனடா. அடப்பாவிங்களா, அவனடா அவ்வளோ கேட்குறான். சரிப்போ, நான் இப்போ லெஜெண்ட்ரி நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்டா இந்தா வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து கேரி வந்து 1 billion கேட்டானுங்க. வாய்ப்பே இல்லை தம்பி, மேலே போடா. இது என்னதுடா? ரீபத் 20 வேணுமா? வாய்ப்பு இல்லைடா. இப்போ நாங்கள் எத்தனை ரீபத்? 4 தான் பண்ணிருக்கோமோ. 4மே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். என்னடா
எனக்கு அப்படியே ரீபத்துக்கு வேணும்னா டுல் டுல் வேணும். இது ரேர் ஜோன் தானே? ரேர் தானடா, டுல் டுல் வேணும்டா. ரேர் தானே? ஆமாம் ரேரு. ரேரில் டுல் டுல் பொம்படிலோ குரோக்கடிலோ கிடச்சிட்டான். இப்போ டுல் டுல் கிடைக்கணும். டி சகுரு டுல் டுல் வேண்டா. டுல் டுல் இருக்கா? நீட் டுல் 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 அப்படின்றாங்க. ரேர் தான் அதுவும். டுல் டுல்னா கஷ்டம் இல்லை இவன் டி சகுரு. இவன் பழைய இது பலனா, இது பலாரா, இது கராமான். நார்மலா ரேர். ஒன்றும் புரியலையே. சரி ஓகே. உன்னை எடுத்துட்டேடா. உன்னை எடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் சரி பார்த்து நான் போட்டு விட்ருவேன். தெரியுமாடா? நான் இப்போ குத்துறாங்கண்ணா இதை. சரி ஓகே, நான் ஒன்று போய் எடுத்துகிட்டு வரேன். போடுறேன். நான் ஒன்று போய் வச்சுட்டு வந்துடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேயா? என்னது இது? பொம்பட்டியில் குறக்கட்டில என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரீபத்தை போட்டு விட முடியும். இவங்ககிட்ட இருந்து கொஞ்ச நேரத்துலையாச்சும் காசு வாங்கி அடுத்தால ரீபத்தை போட்டு விட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீடு கேப்பூச்சினா வேணுமா? சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு கேப்பூச்சினா வேணும்னா டபுள் 100 வேணுமா? என்னடா அடப்பாவி 1.2K தான் இருக்கா? அப்கிரேட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் நவ் அ பில்லியனர். என் தம்பி எப்படியோ ஆகிட்டான். சரி விடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த பில்லியன் வச்சு கேரியை போட்டேன். இதுக்கு மேலே 2.9 மில்லியன் இதை தாங்க இருக்கேன். அவன் எதோ ஏஎஃப்கே போயிட்டான், ஏன்னு தெரில. ஓகேங்களா? சரி ஓகே வாங்க. அதுவரை எனக்கு வேணா மணி கிரைண்ட் ஆகணும். அவங்க செம்ம. என் தம்பிக்கிட்டானா 1.3K இருக்குது. 3 மில்லியன் இருக்குது, 3K இல்லை. ஓகேங்களா? சரி ஓகே வாங்க. இப்போ நான் டபுள் செஞ்சுரி வேணால் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேப்பூச்சினா கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அது பதில் நான் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதமான பிரெண்ட் ராட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாம் தானடா? டேய் ஆமாம் தானே? ஆமாம். சரி லெஜெண்டரி ஏரியாவை தாண்டி போயினேன். ஓகேங்களா? சும்மா கிடையாது, லவாக்காவும் எடுத்துகிட்டு வந்தேன். லவாக்காவும் வந்துடல. சரி ஓகே, ரொம்ப நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போடுறா, இந்த ஐலாண்டு மேலே எனக்கு ஏதோ ஸ்பீடு பூஸ்ட் கிடச்சிருக்கு. சும்மா தான் தொட்டேன், என்னால் இப்போ ஸ்பீடாக வர முடியுது. அப்போ ஐலாண்டு தொடு. நான் பில்லியனர். நானும் தான் பில்லியனர் ஆகிட்டேன். டேய் என்னடா 5.5 பில்லியன் சேர்த்து வச்சிட்டேன். நான் 1 பில்லியன் சேர்க்கவே ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு. இப்போ நான் உங்ககிட்ட எஸ்பி எல்லாம் இருக்குது. ஏன்டா 307 250. என்னடா 12 இது 10 போடுறா. இதை போடலாமேடா. 10 வருமா? ஆமாம். இத்தனை பிரெயின் ராட் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரைட்டு ஃப்ரெண்ட்ஸ், வைக்கிறதுக்கு இடம் இல்லை. டம்மி பிரெயின் ராட்லாம் பேசாமல் தூக்கி வச்சுக்கலாம். தப்போங்க பில்லியனுக்கு எடுத்துக்கடா. நீ வா. நெக்ஸ்ட்டு வந்து இவனை தள்ளி விடுங்க. தம்பி நீ போ. நெக்ஸ்ட்டு இதை பூனையை வைங்க. சிக்கலா தப்போ 365. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த கோல்டன் சிக்கலத்தா. நெக்ஸ்ட்டு சிவானுடைய பொம்படிலோ, அதுவும் மித்திக்கு ஃப்ரெண்ட். எதுலேருந்து எடுத்தா? மித்திக். எப்படி போட ஓஜியா? அதான் உங்கள்கிட்ட ஒரு ஓஜி இருக்குல்ல, எத்தனை வந்தனா என்கிட்ட தான். நான் ஓகே. என் ஃப்ரெண்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஒன்று கொடுத்துருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீபத்தை தான் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பின்னை போட்டுடலாம். 6-7 எமரால்டு தாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கிடைக்குமா? கிடச்சிருச்சு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னதுடா இது? ஓகே 750K தரானுங்க. ஒரு 25 மில்லியன் கொடுத்துருந்தா ஹாப்பி ஆகிட்டு இருப்பேன். இவன் தான் நம்ம டீம்லேயே நல்லவன். 1.2 பில்லியனா? ஓ மை கேட். இவனுக்கு நான் அப்கிரேடை போட்டு விடுவேனே. இவன் இப்போ 189/செகண்டுங்க. ஐ மீன் K. ஓகேங்களா? சரி ஓகே வாங்க. கப்பூச்சினா அச்சோச்சினா ஸ்பான் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். டே கப்பூச்சினா அச்சோச்சினா ஸ்பான் ஆயிடுச்சாடா? கப்பூச்சினா அச்சோச்சினா நானே
வீடியோ கழிப்புதா வீடு கிளப்பிட்டுருக்கியா? ஐயோ ஐயோ, என் தம்பி அங்கங்கேயோ டீப்பாக போயிட்டான். ஏன்டா என்ன விட்டு டீப்பாக போகிற? இப்போ நான் மெத்திக்கு தான் மெத்திக்கு 3. டே என்னடா இவ்வளோ நேரம் ஐயோ எவனும் தர மாட்டேறீங்க. ரேர் தானடா இது. அடப்பாடா, நான் இவ்வளோ நேரம் 1 பில்லியன் கடைசி வீடியோ நான் போடா. ஆஹா, அவ்வளோ தூரம் போனால் என் கேஸ் பத்தாதுடா. ஏன்டா நான் அந்த கடைசி வீடியோ போயிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பிக்கிட்ட 365 இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேஸு 5 பில்லியன் வச்சு மாசாக போட்டு வச்சுட்ருக்கான். டே என்னை விட்டு போட்டல. நான் காசு அப்படியே சேர்த்து வச்சுருந்தேன். நான் இப்போ எனக்கு 1 பில்லியன் அப்படியே இருந்தான். அப்படியே வைக்காம. சரி போ, நீ தானே மேலே போயிடுவ, போ. ஆனால் ஆஃப்லைனில் இவன் பாட்டுக்கு ஒருத்தங்கிட்ட பேசியிருக்கான். அவனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரெயின் ராட்டாக அவனுக்கு போட்டு கொடுத்துருக்கான். அதுவும் எவ்வளோன்றீங்க? 1 பில்லியன் பர் செகண்ட். மில்லியனா பில்லியனா? மில்லியன். ஓகேங்களா, அதை வச்சுட்டு குத்துறானா? என்ன குத்தான்? இது எப்படா டே உனக்கு மணி நேரம் நல்லா காசே வராங்க. எனக்கு லவாக்கா சத்துருணி கிடச்சிருக்கான். அதே 2 லவாக்காவா 3 ஹேட்ரிக் எடுத்துட்டான். நான் தானடா எப்பவுமே எடுப்பேன். என்னடா இன்னைக்கு நீ எடுக்கிற? அடப்பாவிங்களா. சரிப்போ, எனக்கு என்ன, நீ தான் பவரை மாட்டிகிட்ருக்க. எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்லைனில் எப்படின்னா கொண்டா ஆகும் போல்டா. சீக்கிரம் லக்கி பிளாக் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா உன் பேஸு? எதுடா உன் பேஸு? இதோ இருக்குது, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பிக்கு இது ஏதோ லக்கி பிளாக்குன்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி அமுக்குறேன். பார்த்தா பிரெயின் ராட்டான். சீக்ரெட் லக்கி பிளாக் பிரெயின் ராட்டான் இது பேர். என்னடா இது? அடப்பாங்கடா டேய். சரி ஓகே. 15K டே என்கிட்ட இங்கே ஒருத்தனுங்க அதிகமாக சேர்க்கறதுக்கே முக்குறானுங்களேடா. 9 பில்லியன். 9Kவா? 9 பில்லியன். 9 பில்லியனா காட்டு? டே மொத்த காசு 9 பில்லியனா? டே உன்ட்ட 1 மில்லியன் பர் செகண்ட் பிரெயின் ராட் வச்சுருக்கடா. என் கூட உன்னால் போட்டி போட முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட தான் அதிக பிரெயின் ராட் வச்சுருக்கிய. ஏய் பின்னாடி பக்கம் ஏறலான்னு பார்க்குறேன். 2 பேர் வெளியே போயிட்டாங்க. நம்ம 2 பேர் தானே. ஒரு சர்வரில் 2 பேரா? என் ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்களும் கேமிங் வீடியோ போடுறதுலாம் உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? 10 பில்லியன். சரி ஓகே. என்கிட்ட வந்தால் இப்போது வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டுனா என் தம்பி தான் இருக்கான். அப்போ தான் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண முடியும் கேமிங் வீடியோவை. சரி ஓகே. நிறைய பிரெயின் ராட் எடுக்கணும். கப்பூச்சி நாம எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 189K. ஓகேங்களா? ஏய் நீ எவ்வளோ தருவ? நீ தான், நீயும் வாய்ப்பில்லை. எப்படிங்க என் தம்பி கொடுத்தது? இவன் எல்லாருமே டம்மியாக தான் கொடுத்துருக்கானுங்க. மேலே போய் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 4 பிரெயின் ராட் எடுத்துகிட்டு வந்தேன். 4 பேருமே சும்மா நல்லா கொடுப்பானுங்க பாருங்கள். அதுலேயும் இவனுங்க 2 பேர் தான் பவராக காணுங்க. இப்போ உங்கள்கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணலாம். எங்கேயோ போயிடுச்சு காசு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீலா கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா லீலா கொஞ்சம் தான் காசு தரான். நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. இப்போ ஒன்றும் 180 per second லீலா. ஓகேங்களா? செம்மையான ஒரு பிரெயின் ராட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னடா ரீபர்த் பண்ண முடியுமா? இந்த பொண்ணு ரீபர்த் பண்ண போதா? சரி. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு இதை மட்டும் அப்கிரேடை போட்டு விட்டுருங்க. நானா 5 பட்டில் என்னடா 202K per second இருக்காங்க. இந்த மாதிரி தான் எனக்கு இருக்கணுமே. ஓகேங்களா? இப்போ என்ன ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரீபத்தை பலன் நித்தா இல்லையா? அடப்பாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.